இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு. இளவயதும் வாலிபமும் ஆயையே. பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள்ல இதை வாசிக்கிறோம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. இந்த நாள் வாலிபர்களுக்கான செய்தி. அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை. செய்திக்கு முன்னால உங்களுக்கு நான் ஒரு கதை சொல்றேன். ஒரு வயோதிபர் அவருடைய பிள்ளைகளை, அவருக்கு 4 பிள்ளைகள் எல்லாம் அழைத்தார். அவர் இப்பொழுது மரண தருவாயிலே இருக்கிறார். அவர் ஒரு உலக பிரகாரமாக உலக மனுஷர்களின் கண்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவர், தப்பு தண்டா செய்யாதவர், பிள்ளைகளுக்காக உண்மையாய் வாழ்ந்தவர், மனைவியை நேசித்தவர், நிறைய சம்பாத்தியம் பண்ணினவர். பிள்ளைகள் எல்லாம் இப்பொழுது நன்றாக இருக்கிறார்கள். சாக போகிற நேரத்திலே மனைவியையும் பிள்ளைகளையும் அழைத்தார். அவர்கள் அவளோடு அவர் பக்கத்திலே போய் நின்று, அப்பா என்ன சொல்லுகிறார்கள், என்ன சொல்ல போகிறார்கள் என்று கவனமாக கேட்டார்கள். அப்பா ரொம்ப சந்தோஷமாக பேசுவார்கள். பிள்ளைகள் எல்லாம் அவர்களை நன்றாக கவனிக்கிறார்கள். படுக்கையில இருந்தாலும் எல்லா சௌகரியமும் இருக்கிறது. அவர்கள் இப்பொழுது சமாதானமான வார்த்தைகளை பேசுவார்கள் என்று சொல்லி பிள்ளைகள் எதிர்பார்த்த பொழுது அந்த தகப்பனாருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது. அவர் அழுது கொண்டே சொன்னார், என் வாழ்க்கையை ஒரு முழுமையான வாழ்க்கையாக நான் வாழ்ந்து முடிக்கவில்லை. இப்பொழுது உங்களை எல்லாம் விட்டு நான் பரலோகத்திற்கு போக போகிறேன். நான் பெரிய பாவம் செய்ததில்லை என்னுடைய வாழ்க்கையிலே. ஆனாலும் கர்த்தரிடத்திற்கு போக எனக்கு ஒரு திராணி இல்லை, தைரியம் இல்லை, நான் பயப்படுகிறேன். அப்போது அவருடைய பிள்ளைகள் கேட்டார்கள், ஏன் நீங்கள் யாருக்கும் அநியாயம் செய்யவில்லையே, நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும், ஏன் உங்களுக்கு தைரியம் இல்லை என்று சொல்லி அவர் சொன்னார், என்னுடைய வாலிப நாட்களிலே என்னுடைய திருமணத்திற்கு முன்பாக கர்த்தர் திரும்ப திரும்ப என்னோடு சொப்பனங்களின் மூலமாக, தீர்க்க தரிசனங்கள் மூலமாக என்னோடு பேசிக்கொண்டே இருந்தார். நீ என்னுடைய ஊழியத்திற்கு வர வேண்டும், நீ என்னுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பேசிக்கொண்டே இருந்தார். ஆனால் என்னுடைய வாலிப நாட்களிலே எனக்கு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும். நான் வறுமையிலே கஷ்டப்பட்டவனாகவே நான் செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். என் பிள்ளைகள் இந்த கஷ்டம் படக்கூடாது, பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமாக வைக்க வேண்டும், நான் வேலை செய்தே ஆக வேண்டும் என்று சொல்லி நான் வேலை தேடி போனேன். எனக்கு வேலை கிடைத்தது. கர்த்தர் எத்தனையோ தடவை என்னுடைய வாழ்க்கையிலே எச்சரித்த பொழுதும் எனக்கு ஊழியம் செய்வதற்கு, கர்த்தருக்காக முழுமையாக வருவதற்கு எனக்கு மனதில்லை. கர்த்தருடைய எச்சரிப்புகள் எல்லாம் நான் புறம்பே தள்ளிவிட்டேன். ஒரு காலம் வரை கர்த்தர் என்னோடு இடைப்பட்டு கொண்டிருந்தார். பிறகு கர்த்தர் ஊழியத்தை பற்றி பேசுவதை நிறுத்திவிட்டார். நான் இப்பொழுது நிறைய சம்பாத்தியம் பண்ணி இருக்கிறேன், உங்களை எல்லாம் நான் நன்றாக வைத்திருக்கிறேன், ஆனால் கர்த்தருக்கேற்ற ஒரு வாழ்க்கை நான் வாழவில்லை. அவர் எனக்கு நியமித்த ஓட்டத்திலே, அவருடைய பாதையிலே நான் ஓடவில்லை என்று வருத்தமாக பயமாக இருக்கிறது என்று சொன்னாராம். வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று சொல்லும் நாட்கள் உனக்கு வராததற்கு முன்னே உன் சிருஷ்டிகரை நினை. ஒரே ஒரு வாழ்க்கை தான், அதுவும் சீக்கிரமாக ஓடி முடியும். கிறிஸ்துவுக்காக நீங்கள் செய்வது எதுவோ அதுவே நிலைக்கும். வாலிப பருவம் ஒரு இன்பமான பருவம். சரீரத்திலே பலன் இருக்கும், ஆவியிலே உற்சாகம் இருக்கும், ஒரு முழு வாழ்க்கை நமக்கு முன்பாக இருக்கிறது என்கிற சந்தோஷம் நமக்கு இருக்கும். நாம் எதை தெரிவு செய்கிறோமோ அதை நாம் அடைந்து விடலாம் என்கிற ஒரு விசுவாசமும் நம்பிக்கையும் நமக்கு இருக்கும். இந்த வாலிப பிராயம் ஒரு முக்கியமான பருவம். ஏனென்றால் இந்த பருவத்திலே தான் நீங்கள் உங்கள் எதிர்காலத்திற்கான காரியங்களை தெரிவு செய்ய முடியும். பணத்தை தேடி நீங்கள் போகலாம்,
சம்பாத்தியத்தை தேடி போகலாம். கர்த்தருடைய சித்தம் என்னதென்று தேடி அதற்காகவும் நீங்கள் வாழலாம். ஒரே ஒரு வாழ்க்கை. வாலிப பிராயத்திலே நீங்கள் நினைப்பதெல்லாம் அடைந்து விடுவது உங்களுக்கு சுலபமானது. ஒரு பெரிய திட்டம் போட்டு அதற்கு பின்னால் நீங்கள் ஓடி அதை சாதித்து விடுவது உங்களுக்கு முடியும். நீங்கள் வயதான பிறகு அது கடினம். உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆக வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். வாலிபத்திலே நீங்கள் அதை திட்டம் போட்டு அதற்கு ஏற்றபடி செய்து வாழ்ந்து விடலாம். ஆனா வயோதிப நாட்கள் வரும்பொழுது உங்கள் மனதோடு கூட உங்கள் சரீரம் ஒத்து போவதில்லை, உங்களுக்கு அதை செய்ய முடியாது. வாலிப பிராயம் ஒரு நல்ல பருவம். இந்த பருவத்திலே நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், எல்லாவற்றையும் அனுபவி. உன் கண்ணின் காட்சிகளிலும் உன் இருதயத்தின் நினைவுகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் மத்தியிலும் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி என்று வேதம் சொல்கிறது. கடைசியிலே நீங்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கையை பற்றி கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க அவருடைய சிங்காசனத்தின் முன் நிற்க வேண்டும். ஒரு கதையை போல நாட்களை கழித்து போட்டோம் என்று வேதத்துல சொல்லி இருக்கிறது. வாலிப காலத்திலே வாழ்க்கை நிறைய இருப்பது போல, நிறைய நாட்கள் இருப்பது போல தோன்றும். ஆனா வயோதிப நாட்கள் வரும் பொழுது, ஐயோ இவ்வளவு சீக்கிரமாக வாழ்க்கை முடிந்து விட்டதா, இவ்வளவு வேகமாக நாட்கள் ஓடி விட்டதா என்று தோணும். வாலிப நாட்களிலே சிருஷ்டிகரை நினை. நான் உங்களுக்கு தருகிற ஆலோசனை இதுதான். எல்லாரும் ஊழியத்திற்கு வந்து விடுங்கள் என்று நான் சொல்லவில்லை. கர்த்தர் உங்களுக்கு என்று நியமித்த ஒரு ஓட்டம் உண்டு. அது கண்டுபிடிப்பது இந்த வாலிப பிராயத்தில் தான். நீங்கள் ஜெபிக்க வேண்டுமா, ஊழியம் செய்ய வேண்டுமா, மற்றவர்களுக்கு அதிகமாக கொடுக்க வேண்டுமா, தூர தேசத்திற்கு போக வேண்டுமா, ஊழியக்காரனாகவே நீங்கள் மாற வேண்டுமா, இதெல்லாம் நிர்ணயிப்பது இந்த வாலிப பிராயத்தில் தான். கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அதை நீங்கள் கண்டுபிடித்து அதன் பின்னால் நீங்கள் போகும் பொழுது, அதை செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த வாலிப பிராயத்திலே கர்த்தருக்கென்று தீர்மானங்களை எடுத்து வாழ்க்கையை வெற்றியோடு ஓடினவர்கள் வேதத்திலே உண்டு. யோசேப்பை நாம் பார்க்கும் பொழுது, தேவனுக்கு விரோதமாக இந்த பெரிய பொல்லாப்புக்கு நான் ஈடுபடுவது எப்படி என்று சொன்னார். தன்னுடைய சரீரத்தின் பரிசுத்தத்தை அவர் காத்து கொண்டார். வாலிப பிராயத்திலே நீங்கள் ரொம்ப பத்திரமாக பாதுகாக்க வேண்டியது உங்கள் கற்பு, உங்கள் சரீரத்தின் பரிசுத்தம். உங்களுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை துணையிடம் அதை ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் நீங்கள் உங்கள் சரீரத்தை பரிசுத்தமாக காத்து கொள்ள வேண்டும். யோசேப்பு தேவனுக்கு விரோதமாக இந்த பெரிய பொல்லாப்புக்கு நான் ஈடுபடுவது எப்படி என்று சொன்னார். லிவிங் டுகெதர் ஹாஸ் பிகம் a fashion now. நீங்கள் ஒருவேளை அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் அதை விட்டு விடுங்கள். அது கர்த்தருக்கு விரோதமான ஒரு பாவம். நீங்கள் உங்கள் ஆத்மாவையும் சரீரத்தையும் பரிசுத்தமாக காத்து கொள்ள வேண்டும். தானியேலுக்கு இந்த சரீரத்தை தீட்டுப்படுகிற தருணம் வந்தது, சூழ்நிலைகள் வந்தது, எளிதாக வந்தது. தானியேல் தனக்குள்ளே தீர்மானம் பண்ணி கொண்டார், இந்த போஜனத்தினால், இந்த காரியங்களினால் என் சரீரத்தை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி அவர் எடுத்த அந்த தீர்மானத்திற்கு கர்த்தர் ஒரு பிரதிபலன் கொடுத்தார். மற்றவர்களுக்கு இல்லாத விசேஷித்த ஞானத்தை அவருக்கு கொடுத்தார். கர்த்தருக்காக நீங்கள் சில சரியான தீர்மானங்களை எடுக்கும் பொழுது கர்த்தர் அதற்கு ஈடாக உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தருகிறார். உங்கள் பிற்காலம், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். வாலிப பிராயத்திலே உங்கள் சிருஷ்டிகரை நினைக்க உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். அதிகமாக ஜெபிங்கள், அதிகமாக வேதம் வாசிங்கள். உங்களுக்கு திருப்தியாக கர்த்தர் உங்களை வழி நடத்துகிற போதகர்களின் கீழ் நீங்கள் அடங்கியிருங்கள். உங்கள் பெற்றோரை நேசிங்கள், அவர்கள் ஆலோசனைக்கு நீங்கள் செவி சாயுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.